அழகான கிராமத்துல அம்மாவும் பொண்ணும் வசிச்சு வந்தாங்க. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. எப்பா, இப்பதான் காலேஜ் தேர்ட் இயர்க்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன் பாத்துக்கோ. ஏண்டி கீர்த்தி, நீ வாய் வார்த்தையா சொன்னா பார்த்தாது, நல்லா படிச்சு மார்க் எடுக்க பாரு. எப்படியாச்சும் பாஸ் ஆயிரு, புரியுதா? சரி, பார்த்து போயிட்டு பார்த்து வீட்டுக்கு வரணும். வழியில யாராச்சும் நின்று பேசினா கூட பேசக்கூடாது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், புரியுதா? ஐயோ அம்மா, உன்னோட அட்வைஸ் ஆரம்பிக்காத. நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆயிடுச்சு. உன் அட்வைஸை கேட்டா இன்னைக்கு நாள் முழுக்க நான் இதே இடத்துல நிக்க வேண்டியதான். நான் கிளம்புறேன். கீர்த்தி அவங்க அம்மா ஒரு பிரியாணி கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா மன்னிச்சிருங்க, பொண்ணை கொஞ்சம் வழி அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கிறா இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சியா, மன்னிச்சுக்கோங்க. நாளையிலேருந்து வந்துடுறேன். அடா என்ன அருணா தேவியம்மா, நான் உங்களை லேட்டாக வந்ததுக்கு ஏதாவது சொன்னேன்னா? வீட்டில் 1008 வேலை இருக்கும், முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலையை பார்க்க ஆரம்பிங்கம்மா. ஐயா, உங்களை மாதிரி ஒரு ஓனர் இருந்தா எந்த தொழிலாளுக்குமே பிரச்சனையே வராது. உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன? என்னடா சுந்தரமூர்த்தி, என்னாச்சு? ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தியா இல்லையா? எனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது, 35 வயசு ஆயிடுச்சுடா, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏயா, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? உங்களுக்கு 35 வயசானனால எந்த பொண்ணும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன வேணும்னா பொண்ணு பார்க்காம இருக்கிறேன். பார்க்கறது பூராமே வயசு 30 தாண்டிடுச்சுன்னா யோசிச்சுதுக்க பாத்துக்க. நான் என்னங்கய்யா பண்ண முடியும்? எனக்குலாம் தெரியாது. சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடு சொல்லிட்டேன். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணும் பார்த்துக்க. நானும் எத்தனை வருஷம் தான் இப்படியே சிங்கிளாவே இருக்கிறது? சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஒரு நல்ல பொண்ணா பாடுறா. பாக்குறேன். நானும் பார்க்காத இடம் இல்லை, ஏறாத படி கிடையாது. எல்லா இடத்துலயும் ஏறி ஏறி இறங்குறேன். உங்ககிட்ட நிறைய பணம் வசதி இருந்தும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? எம்மா மறந்துட்டு உன்கிட்ட பஸ் காசு வாங்காம போயிட்டேம்மா. பஸ் காசை கொடு. அங்கிருந்து வேகமா தலை தெறிக்க ஓடி வந்திருக்கிறேன். சீக்கிரம் காசு கொடு. நீ இனிமேல் பொண்ணு பார்க்க வேணாம், பொண்ணு ரெடி. ஐயோ என்ன அழகா, என்ன அழகு, எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொண்ணு. ஏண்டி, உன்னை கண்டு இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ வேலை பார்க்குற இடத்துக்குலாம் வர்ற? பேசாம வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போத. அம்மா, கடை ஓனர் தான் இல்லைல்ல, எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி போட்டு கொடுமா. சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஓடிடுறேன். எனக்கு இந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. ஒரு பிளேட் 120 ரூபா விற்கிறதுக்கு இந்த பிரியாணி என்ன இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். குடுமா ஒரே ஒரு பிளேட். ஓனர் தான் இல்லைல்ல. அடியே, ஓனர் பின்னாடி தான் நிக்கிறாரு. பேசாம அமைதியா இருக்க மாட்டேன். ஐயோ போச்சு, பார்த்துட்டாரி. ஐயா மன்னிச்சிருங்க, அவ சின்ன பொண்ணு, தெரியாதனமா பேசிட்டா. சேச்சா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வாமா, உனக்கு பிரியாணி இல்லாமையா? நீ வா, வந்து உட்காந்து சாப்பிடு. நீ அருணாதேவியோட பொண்ணு இல்ல? சரிம்மா, போய் உட்காந்து சாப்பிடு. நான் எதுவும் தடையா இருக்க மாட்டேன். உண்மையிலே உங்க கடையில பிரியாணி ஒர்த்தாதாயா இருக்குது. இந்த பிரியாணி 120 ரூபாய்க்கு கொடுத்தா கண்டிப்பா ஒர்த்து தான். சூப்பரா இருக்குது. உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்காமா? ஆமா, நீ என்ன கிளாஸ் படிக்கிற? உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். என் பேரு கீர்த்தி. ஆமா, உங்களுக்கு எத்தனை வயசு? ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கீங்களே. நான் வயசானவெல்லாம் கிடையாதுமா. எனக்கு ஜஸ்ட் 35 வயசு தான் ஆகுது. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், தொலைவிக்கிட்டு இருக்கோம். நல்ல பொண்ணு அமைஞ்சா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோம் பார்த்துக்கோ. சரிங்க ஓனர், நான் அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா உங்க கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன். கிளம்புறேன். என்ன? அருணாதேவி, உன்கிட்ட ஒன்று விஷயம் கேட்கணும். நீ தயவு செஞ்சு கோச்சிக்காத. உன்னோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு தொலைவிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த பொண்ணு அமைய மாட்டேது. உன் பொண்ணை கொடுத்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன சொல்ற? ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? அவளுக்கு 22 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு 35 வயசு. எத்தனை வயசையா வித்தியாசம் இருக்குது? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்துக்கோங்க. ஏமா, நீ என்னம்மா என்கிட்ட எதிர்பார்க்குற? என்கிட்ட என்ன இல்லை. நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணா என்கிட்ட இருக்க சொத்து பூரா அவளுக்கு தானே போக போகுது. உன் மக ராணி மாதிரி தான் வாழ்வா. நான் ஒன்றும் அவளை ரொம்ப கீழ்மட்டமா வச்சுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் என்னம்மா, எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இல்லைங்கய்யா, அது உங்களுக்கு 35 வயசுங்கிற வயசு மட்டும்தான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. சரி, நான் அவகிட்ட எதுக்கு கேட்டு பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் நல்லா வச்சு பார்த்துக்குவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணு சம்மதம் இல்லாமல் நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் நைட் அவகிட்ட விசாரிச்சுட்டு என்னன்னு உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். ஐயோ, நான் எப்படி இந்த விஷயத்த பற்றி இவகிட்ட கேட்க போகிறேன்னு தெரில. கீர்த்திமா, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே வரீங்களா? என்னம்மா ஆச்சரியமா, என்ன போங்கவங்கெல்லாம் கூப்பிட்ற? அப்போ ஏதோ விஷயம் இருக்கு. விஷயம் இல்லாமல் நீ என்ன சொல்ல மாட்டியே. சரி என்னன்னு சொல்லு. இன்னைக்கு நீ கடைக்கு வந்தேல, அப்போ ஒருத்தர் உட்காந்துருந்தார்ல ஓனர்,
அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்கிறாருமா. அவர்கிட்ட நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் வயசு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அவளுக்கு 22 உங்களுக்கு 35ன்னு. ஆனால் அவர் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவேன்னு சொல்கிறாருமா. அம்மா என்ன பேசிட்டு இருக்கிற? ஒருத்தவங்கிட்ட பேசுனா உடனே உங்க கல்யாணம்னு சொல்லிடுவாங்களா? எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. பேசாம இருமா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. பேசாம இரு. கீர்த்திமா, அம்மா சொல்றது கேளு. அவரை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் வயசு கொஞ்சம் உன்னை விட கூடன்னு நினைக்காத. அவருக்கு சொத்து பத்து கூட ஏராளமா இருக்கு தெரியுமா? அவர் கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை பூரா உன் பேர்ல எழுதி கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவர் உன்னை எப்படிதான் நல்லா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிற சொல்லு. ஏமா, சொத்து வச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? எனக்கு பிடிக்கணும் பிடிக்காது எதுவுமே பார்க்க மாட்டேன். சொத்து இருந்தா உடனே கல்யாணம் பண்ணிக்கிடுமா நானு? ஏண்டி இப்படி பேசுற? நான் சொத்து மட்டும் பார்க்கல, அவரோட மனசு கூட ரொம்ப நல்ல மனசு. சொத்தை தாட்டி அவரோட மனசையும் கொஞ்சம் பாரு, அவர் ரொம்ப நல்லவர்றி. அம்மா, நீ இப்ப எதுக்குமா அழுதுட்டு இருக்கிற? என்னமோ பண்ணு, சரியா? உன்னோட இஷ்டம் தான். நீ யார் கை கட்டுறியோ உங்களை நான் கழுத்தறிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? உண்மையதான் சொல்றியம்மா? அம்மாக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? உனக்காக மட்டும்தாம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நீ அழுததை என்னால் பார்க்க முடியாது. உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் கூடம்மா. ஹலோ ஐயா, என் பொண்ணு சம்மதிச்சிட்டா. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளை நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு இதை நினைக்கும் போது இப்போதான் சந்தோஷமா இருக்குயா. காலையில் பார்க்கலாம் என்ன? அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன் என்ன? நீ பார்த்து வேலைக்கு போமா. கொஞ்சம் கொஞ்சம் நில்லுமா, நில்லு. உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். நீ எப்படி இந்த வழியா போவேன்னு தான் தெரியும். உன்னைய அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு ஒரு அழகான மோதிரம் வாங்கி வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே நின்று பேசுறது, இங்கே நின்று பேசுறது, gift இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க நீங்க. புரியுது புரியுதுமா, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு புரியுது. சரி சரி, நான் கல்யாணத்துக்கு அப்புறமே கொடுக்குறேன். என்ன உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் தானே? அதை கேட்டுட்டு போகலான் தான் ஒரு தடவை வந்தேன். அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சம்மதமான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? எங்கள் அம்மா சம்மதம் தான் என்னோட சம்மதமும். நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல. திரும்பவும் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அட, நம்ம ஃப்ரெண்டு கிரிஜா வச்சே இது. இவ எப்போ இங்கே வந்தா? ஊருக்கு வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல பாத்தியா? இந்த ஊரை விட்டு எப்போ காலி பண்ணி போனாவ? ஏண்டி கிரிஜா, எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் கீர்த்தி. ஏண்டி இந்த ஊர் பக்கத்தே வரதில்ல? நீங்க எப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனீங்க? இப்போதான் இந்த ஊருக்கே வந்திருக்கிற. அதை ஏண்டி கீர்த்தி கேட்குற? அந்த அர்ஜுன் பிரியாணி கடைக்காரர் இருக்கான்ல, அவனால தான் நாங்கள் இந்த ஊரை விட்டே போனோம். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்கள் அப்பாவும் முடியாதுன்னு சொன்னார். எப்படியாவது வலுக்கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவன் பேசுறத கூட நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வீடியோ போலீஸ்கிட்ட காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட தெம்பு கிடையாது. சொன்னால் நமக்கு அசிங்கம்னு நாங்கள் எல்லாமே சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டோம். இப்போ கூட என் அத்தை வீட்டுக்காக தான் வந்தேன். என் அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடி. பார்த்துட்டு இப்படியே யார் கண்ணிலையும் படாமல் போயிடுவேன். அவன் கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதான். என்ன மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்களை இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்கிட்டு இருப்பான். யாராவது அவன் கல்யாணத்துக்கு மறுத்தா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். எல்லாருமே அவனுக்கு பயந்ததுனால ஊரை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அவன் பார்க்க தாண்டி நல்லவனா இருப்பான், ஆனா ஃபுல்லாவே கெட்டவன். பார்த்துக்கோ, அவன் கிட்டலாம் இந்த ஊர்ல பார்த்து இருந்துக்கோ. இந்த விஷயத்த கேட்ட கீர்த்தி உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு கிளம்பிட்டா. அம்மா, இந்த ஆள் அர்ஜுன் இருக்கான்ல, இவன் சரியான ஆளுமா. இவன் உண்மையான நல்லவன் கிடையவே கிடையாது. பார்த்துக்கோ, மற்றவங்கள்ட்ட தான் நல்லா பேசுறான், உன்கிட்ட தான் நல்லா பேசுறான், ஆனா மனசாரவே நல்லவனே கிடையாதுமா. என்ன கீர்த்தி சொல்ற? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவா சொல்லு எனக்கு. அம்மா, என்னோட ஃப்ரெண்டு கிரிஜாவை இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தேன். பார்த்துக்கோ, அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த அர்ஜுன் நிறைய பொண்ணுங்களை இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை எடுத்திருக்கிறான். அதனால நிறைய பொண்ணுங்க தொல்லை தாங்காம ஊரை விட்டே போயிருக்கிறாங்க. ஷபாஸ், இதெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்தான் நினச்சேன். ஆனால் இப்போயே தெரிய வந்துருச்சு. பரவாயில்ல. வாய முறா, நீலாம் எத்தனை பொண்ணுங்களை இப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னு மிரட்டிட்டு இருப்ப? உனையெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டது தப்பா போச்சு. பாவம் அப்பாவி பொண்ணுகள்லாம் ஊரை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கியா நீ? இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆமா, இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பொண்ணே ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காது. என் பொண்ணை கூட்டிட்டு நான் போறேன். இனிமேல் உன் கடையில நான் வேலை பார்க்க முடியாது. மூஞ்சுகளை முகரைகளை பாரு, எப்படி ஏமாத்தி இருக்கிறீங்க 2 பேத்தையும். நீங்க வேணான்னு போனா உங்க 2 பேத்தையும் விட்டுருவேனா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஏய், வெளியே வா. இதோ பாருங்க, நாங்க தான் சொல்லிட்டோம்ல. எதுக்கு நீங்க திரும்ப வந்திருக்கிறீங்க? நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டு தானே உங்க கடையை விட்டே வந்தாச்சு. திரும்ப எதுக்கு என் பொண்ணை தேடி வந்திருக்கிறீங்க? முதங்க இது கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணணும். உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. ஐயோ, இந்த படுபாவை இங்கேயும் வந்துட்டானா? முதல்ல வீடியோ எடுத்து வைக்கணும்.
உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. பரவாயில்ல, நான் மற்ற பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தான் இருக்கிறேன். யாரை எல்லாத்தையும் மிரட்டி தான் வச்சிருக்கிறேன். நீ எனக்கு நிறைய கடனும் தரணும் ஞாபகம் இருக்குல்ல. ஒன்று நீ கடனை கட்டு, இல்லைன்னா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. ரெண்டுல ஏதாவது உன பண்ணுறப்ப. அவ நல்லா வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஹலோ சார், போலீஸ் தான். நான் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்கே வந்துருங்க நேரா. இங்கே ஒருத்தன் வந்து வேணும்னே மிரட்டிட்டு இருக்கான் சார், கொஞ்சம் வந்துருங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. யாரா அது? பொண்ணுங்கள்ட்ட யார் தகராறு பண்ணது? எவன் இந்த கம்ப்ளைண்ட்டை யாரு கொடுத்தாங்க? பதில் சொல்லுங்க. சார், நான் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவன் எல்லா பொண்ணுங்களையும் ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா அதுக்கு மற்ற பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? மற்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஊரை விட்டு விரட்டிடுறான் சார். இந்த மாதிரி வேலை தான் இவன் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் பண்ணது கூட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஐயோ சார், நான் அப்படிலாம் பண்ண கிடையாது. இவங்க வீணா என் மேல பழி சுமத்துறாங்க. இங்க பாருங்க சார், இந்த வீடியோல எல்லாம் பதிவாயிருக்கு. ஆமா சார், என் பொண்ணை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க. ஏண்டா, எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னா இந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. உன்னையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும். இந்த பொண்ணா தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அந்த போலீஸார் அவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்தாங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பெரியவங்கள்ட்ட சொல்றதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.